Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து நமக்கு தருகிறார் தேவன். ஆகவே ராஜ்யத்தின் ரகசியம் அது இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி வேத பக்தர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டது போல நாமும் தேவனிடத்திலே கேட்கிறோம். ஆகவே இந்த நாள் நமக்கு மேன்மை மிக்க நாள், நற்செய்தியின் நேரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நல்ல அருமையான தேவனுடைய நற்செய்தி அதற்குண்டான தலைப்பை பார்க்கும்போது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கும் போது செய்தியின் தலைப்பாக ஆச்சரியமான மரம் எது என்பதான ஒரு அருமையான செய்தியை இவ்விதமாக ஒரு குறுகிய காலத்திலே தேவனாய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே எதிர்பாராத ஒரு காரியம். ஆகவே இந்த செய்தி நேரத்திற்கு முன்னதாக தேவ செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதாக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பத்தை எடுத்த பொழுது, இந்த செய்தி நீ கொடு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஆச்சரியமான மரம் எது என்கிறதான விதத்திலே பார்க்கும்போது, பிரியமானவர்களே, நாம் வாழ்கிறதான இந்த பூமி, இந்த பூமியில என்னன்னு கேட்டீங்கன்னா பல வகையான இயற்கை சத்துவங்கள் நமக்கு இருக்கிறதாய் பார்க்கிறோம். குறிப்பாக இயற்கையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் படைத்த படைப்பு தான் இது. இதுல பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா 5 விதமான ஆசீர்வாதங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் என்று சொல்லி 5 பூதங்கள் என்று சொல்லி இதற்கு பேர் பெறுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த 5 பூதங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நீர், நெருப்பு, ஆகாயம், நிலம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது எவைகளின் அடிப்படையிலே தேவன் கொண்டு வந்து படைத்தார் என்று சொன்னால், மனிதனுடைய சரீரத்தின் அடிப்படையிலே தான் கொண்டு வந்து வைத்தாராம். அப்படியானால் இதுக்குண்டான கனெக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்முடைய சரீரத்திலும் கூட 5 விதமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ரோமம், ரோமம் சொன்னா முடி, இரண்டாவது தோல், பாருங்க தோல், மூன்றாவது தசை, நான்காவது எலும்பு, ஐந்தாவது நரம்பு. இவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து இவ்விதமாக நம்முடைய சரீரத்துக்குள்ள கூட இதோ 5 பூதங்கள் என்று சொல்லி நம்முடைய சரீரத்துக்குள்ள கூட இருக்கிறது. இவ்விதமாக இருக்கும்போது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நீருக்கு ஒப்பான அவையும் எது நம்முடைய உடம்புல அப்படின்னு பார்த்தா மூக்காமா. ஜலதோஷங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ரொம்ப தண்ணியா ஊத்துதுங்க மூக்குல இருந்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நாசி, அதாவது மூக்கு என்பது எதுக்கு அடையாளமா இருக்குதாமா? நீருக்கு அடையாளமா இருக்கிறது. பாருங்க. அதுக்கப்புறமேட்டு இரண்டாவது நம்ம செவி, காது கேட்கிறோம் இல்லைங்களா, அந்த காது இந்த 5 பூதங்களில என்னவா, அதுவும் நிலமா இருக்கிறதா. அது என்னன்னா உலகத்தினுடைய வார்த்தை கேட்குது இல்ல, அதனால பூமிக்குரிய வார்த்தை கேட்குது இல்ல, அதனால இது உலகத்துக்கு ஒப்பான, இந்த பூமிக்கு ஒப்பான காதா இருக்கிறதாம். பாருங்க. அதோட மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா நம்முடைய உதட திறந்தா அடேங்க அப்பா, அது வானத்தை திறந்தது போல இருக்குதுப்பா, ஆகாயத்தை திறந்து போல இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாயை திறந்தா ஆகாயமே உள்ளுக்கு இருக்குதான்.
அந்த மாதிரி வாய் என்பது ஆகாயமா இருக்கிறதா. பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு காரியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லப்படுகிறது, நான்காவது, மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் சக்கரத்தையே எரிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது அக்னி. வார்த்தையிலே நெருப்பை வைத்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நெருப்பு அப்படின்னு சொன்னா வேற எங்க இல்லைங்க, நம்ம வாயில தான் இருக்கு நெருப்பு. அந்த வாயின் வாயிலா ஒருத்தனை அனல் உள்ளவனா மாத்தலாம். அதே நேரத்தில் அந்த வாயின் வார்த்தையில ஆழ்காலத்தையே எரிக்கக்கூடிய பயங்கரமான நெருப்பு மிக்க வார்த்தையா இருக்கிறதாம். அப்புறமே பாத்தீங்கன்னாக்கா மனிதனுடைய தலைப்பகுதி இருக்கு பாருங்களா, இந்த தலைப்பகுதி எதுக்கு இப்போ ஒப்பா இருக்குதாமா பாருங்க, ஆகாயத்துக்கு ஒப்பா இருக்கும். எப்படி தலைப்பகுதியும் கூட எப்படியா இருக்குதான், ஆகாயத்துக்கு ஒப்பா இருக்கிறதா. இவ்விதமாக ஒவ்வொரு அவயமும் ஆண்டவர் ரொம்ப 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 கவனமா சென்சிட்டிவா ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார், ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவேதான் இதற்கு அடையாளமாக தான் இந்த இயற்கையில நாம் பார்க்கும்போது 5 விதமான காரியங்கள், மேன்மை மிக்க இயற்கை சத்துவங்கள் அதை உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இவ்விதமாக மனிதனும் கூட படைப்பிலே தேவ சித்தமாகவே படைத்திருக்கிறார் ஆண்டவர். மனிதனை படைக்கும் போது எத்தனை பிரம்மாண்டம், எத்தனை ஆச்சரியம், எத்தனை பிரமிக்கத்தக்கதான ரூபம், அது பயங்கரமானது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 139:14 வாசித்து பார்ப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆச்சரியமானவைகள், பிரமிக்கத்தக்கதான ரூபம், அவைகள் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இப்படி நாம் வாழும் இந்த பூமியிலே பாத்தீங்கன்னா இந்த செய்திக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது மரங்கள் என்று சொல்லுகிறோம். மரங்கள் நம்ம எல்லாம் பார்க்கிறோம், பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு என்னன்னா சொல்லிடலாம். அதே போல நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜிபேல பார்த்தா பேங்க் பேலன்ஸ் ஒண்ணு வரும். அதை கிளிக் பண்ணா பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு காமிச்சிருமா இல்லையா? அதே போல வீட்டுல எவ்வளவு சவரன் நகை இருக்கு துல்லியமா சொல்லிடுவோம். ஆனா எப்பனாச்சும் சிந்திச்சிருக்கோமா, நம்ம வாழ்கிறதான இந்த பூமியில எத்தனை விதமான மரங்கள் இருக்கிறது? மரங்கள் இல்லைன்னு சொன்னா மனுஷனே இல்லையாமா. அப்படின்னா நாம் வாழ்கிறதான இந்த பூமியில எத்தனை விதமான மரங்கள் இருக்கிறது? எவைகளை ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தி வச்சிருக்கிறார்? விதவிதமான மரங்கள், காட்டிலே உள்ள மரங்கள், நாட்டிலே உள்ள மரங்கள், வனாந்திர வெளியிலே உள்ள மரங்கள், சோலை நிலங்களிலே உள்ள மரங்கள், காட்டு விருட்சங்கள் என்று சொல்லி பர்வதங்களிலே இருக்கிறதான மரங்கள் என்று சொல்லி கூட்டி கணக்கு பண்ணி பார்த்தா என்னன்னா 60,000 மரங்களாம். அப்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்புப்பா எங்க ஆண்டவருதே. எங்க ஆண்டவரு எவ்வளவு மரங்களை உண்டாக்கி அந்த மரங்களில் இருக்கிறதான ஆக்சிஜனை நமக்கு கொடுத்து பாத்தீங்களா, நமக்கு தேவையான கனி விருட்சங்களையும் கூட அவைகளிலிருந்து எண்ணற்ற கனிகள், மனுஷன் கூட பார்க்க முடியாத காட்டில் இருக்கிறதான கனிகள், அதே போல நாட்டிலே விதை விதைத்து வளர செய்து கனி கொடுக்கிறதான கனி விருட்சங்கள், அந்தந்த சீசனுக்கு ஏற்றவாறு கனி கொடுக்கிறதான கனி விருட்சங்கள், எக்கச்சக்கமான கனிகள். ஆனாலும் அந்த கனிகளிலே மிக மிக முக்கியமானது என்ன சொன்னா மா, பலா, வாழை என்று சொல்லி முக்கனியை பிரசீதியாக கொடுக்கப்படுகிறதான ஒரு இயற்கை சத்துவங்களோடு கூட கொடுக்கப்படுகிறதான அருமையான கனிகளாம். அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல கனிகளை சாப்பிடும் போது என்ன ஆகுமா, நமக்கு சக்தி உண்டாகும், ஆயுசு நாட்கள் விருத்தியாகும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆகவேதான் இப்போ
இப்படிப்பட்ட கனிகள், அருமையான கனிகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஆதி ஆகமத்துல ஒரு ஆச்சரியமான மரம் உண்டு. அந்த ஆச்சரியமான மரம் எது அப்படின்னு சொல்லி இந்த செய்திக்கு உண்டான தலைப்பு இல்லையா? இதுக்கு உண்டான விடைய பாருங்க. ஆதி ஆகமத்துல நீங்க திருப்பும் போது அதுக்குண்டான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மரமா, அந்த மரத்தின் கனிகளை புசிக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு சாவே இல்லையாமா. எப்படி? மரணமே இல்லையாமா. ஆனா அந்த மரத்தை விட்டுட்டு இன்னொரு மரத்துல இருக்கிறதான கனியை புசிக்கும் போதுதான் மனிதனுக்கு மரணமே வந்ததாம். ஆகவே ஆச்சரியமான மரம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது. ஆச்சரியமான மரம் கண்களை தெளிவாக்கினது. ஆச்சரியமான மரம் என்னன்னா, அவன் நீடித்து வாழத்தக்கதான ஆசீர்வாத மரமாய் இருந்தது. அந்த மரத்தினுடைய பேர் என்ன? அந்த மரத்தினுடைய பேரின் மேன்மை என்ன என்று பார்க்கும்போது அதுதான் ஜீவ விருட்சம். ஜீவனை தருகிறதான ஜீவ விருட்சமாய் இருந்ததாம் அந்த ஆச்சரியமான மரமா. பிரியமானவர்களே, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மனிதனும் மரம்தான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீர்களா? ஆகவேதான் மனிதனும் மரம்தான், மனிதனும் ஒரு மரம்தான். ஆகவேதான் நம்மை படைத்த தேவன் அவரும் பரத்தில் இருந்து இறங்கி வந்தார் என்று சொன்னால், அவரும் எப்படிப்பட்டவராக இறங்கி வந்தார்? ஒரு நல்ல ஒரு மரமாக வந்தார். பாத்தீங்களா? ஆகவேதான் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி என்கிறதான வசனத்தை பார்க்கிறோம். அருமையான வசனம். தேவன் இந்த பூமியில வந்தார் என்று சொன்னா அவர் ஒரு விருட்சம் தான் என்று சொன்னால், அவர் ஒரு துளிராய் முதலாவது எப்படி குழந்தை பிறந்த உடனே சின்ன வயசு அது பெருசா வளருது இல்லையா? வளர 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 அதுக்கு சத்துவம் ஏற்படுகிறது. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வம்சாவளியிலே ஒரு துளிரை போல அவர் துளிர் விட்டு வளர்ந்தாராம். வாசிப்போம். எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாத்தீங்களா? கனிகளிலே மிகவும் பிரசித்தி பெற்ற கனி எது? அருமையான கனி எது அப்படின்னு பார்க்கும்போது முக்கனி, மா, பழா, வாழை என்று சொல்லி முக்கனி என்று சொன்னோம். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில விருட்சமாய் வந்தார். அவர் வரும்போது நல்ல கனிகளை கொடுத்தார். எந்தெந்த கனிகளை கொடுத்தார்? முக்கனியை கொடுத்தார். முக்கியமாக பிதாவின் சித்தத்திற்கு ஏற்ற நீதியின் கனிகளை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, ஞானம், ஞான பலன் சொல்றல அந்த மாதிரி ஞானம், அந்த ஞானத்தை கொடுத்தார். அதுவும் ஒரு கனியாக இருந்தது. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது ஆவியின் கனி. இந்த மூன்றிலே 3 விதமான திருத்துவ தன்மைகள் உண்டு. ஆச்சரியம் தானே? எவ்வளவு பெரிய அம்சம் பாத்தீங்களா? இந்த முக்கனியை கொடுக்கும் போது ஞானத்தை பெறுகிறவன் ஞானத்தை பெற்றான், நீதியை பெறுகிறவன் நீதியை பெற்றான், ஆவிக்குரிய தன்மைகளை பெறுகிறவன் நல்ல பண்புகளாகிய ஆவியின் கனிகள், அந்த ஆவியின் கனிகளை பெற்றுக் கொண்டானாம். எத்தனை அருமையம்! இதுவரை கேட்டிராத தேவ சத்தியம், இதுவரை கேட்டிராத உன்னதமான புதிதான சத்தியங்களை தேவாதி தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் கேட்டு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இதன்படி பார்க்கும்போது மனிதன் இதோ வெகுவாய் அவன் மரமாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்திலும் கனிகள் வேண்டும். நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடாத மரம் எதுவோ
ஆகவே நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி கூவி அழைக்கிறார் யோவான் ஸ்நானகன். அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா மத்தேயு 3:10 வாசித்து பாருங்கள். அருமையான வசனம். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பாத்தீங்களா? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும், ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல ஞானம் புறப்படுகிறதான கனிகளை கொடுக்க வேண்டும். கொடுத்தா மற்றவர்களையும் இப்படி தலைமுறை தலைமுறையாக இவ்விதமாக இந்த கனிகள் மனிதனுக்கு பலனை மாத்திரமல்ல சாகாவரத்தையும். எப்படி சாகாவரம்? சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் நம்முடைய ஆன்மா சாகாவரத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தின் சத்துவத்தை பெற்றுக் கொள்ளுமாம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். வரும் நற்கிரியை உருவாகும். ஆனா ஆண்டவருக்கு தேவனுடைய கட்டளைக்கு புறம்பா இருக்கிறதான பண்புகளை சாத்தானுடைய மரத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டால், சாத்தானுடைய மரம் எது? அதெல்லாம் காட்டு திமரம். பாத்தீங்களா? அதோடு மாத்திரமல்ல, அது ஜீவ விருட்சம், அதுலயும் ஜீவன் இருக்காமா. பாத்தீங்களா? அந்த விருட்சத்தை, அது நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம். அது ஜீவ விருட்சம் அல்ல, நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சமா. அதிலிருந்து பெறும்போது அந்த பண்புகளை தான் நம்ம பெற முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தோட்டத்திலே, நான் என் ஏதேன் தோட்டத்திலே நற்கனி தருகிறதான மரமாய் நாட்டினேன். ஆனால் அதனுடைய வேரிலே போய் அதனுடைய வேரிலே இருக்கிறதான சாரத்தை உறிஞ்சிட்டபடினாலே மரணத்தின் கனி, பாவத்தின் கனி, கசப்பான கனி இவர்கள் கொடுத்தது என்ன என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்போடு கூட அவர் துக்கப்பட்டு பேசினார். பிரியமானவர்களே, ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இந்த துர்குணத்தில் இருந்து நம்ம வெளியே வரணும். பாத்தீங்கன்னா, ஒரு மரம் கெட்டு போச்சுன்னா அந்த மரத்தில் இருந்து வருகிறதான விதை வித்துக்கள் எல்லாம் அதுவும் கெட்டதாக தான் இருக்கும். அதே போல ஆதாம் ஏவாள் கெட்டு போனாங்க, தேவனுடைய சொல்லை கேளாமல் விழுந்து போனாங்க. அவங்க இப்ப கெட்ட மரமா மாறிட்டாங்க. கெட்ட மரமா மாறின உடனே அவங்களுடைய கர்ப்பத்தின் கனி இருக்கு இல்லையா, அதெல்லாம் விதை வித்துக்களை போல. அந்த விதை வித்துக்கள் எல்லாம் இன்னைக்கு பாவமாகவும் சாபத்தின் பிள்ளைகளாகவும் மாறிக்கொண்டே வந்தோமா. ஆகவேதான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 51:5 வாசித்து பாருங்கள். நான் என் தாயின் வயிற்றிலிருந்து புறப்பட்டது எப்படி, எப்படிப்பட்ட குணத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்திலே எந்த விதையானது விதைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய ஜீவனை பற்றி நான் வந்திருக்கிறேனே என்று சொல்லி அவர் மிகவும் மனவேதனையோடு கூட சொல்லுகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பாத்தீங்களா? நான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பணித்தாள். என் தாயின் வயிற்றிலே எந்த விதை இருந்தது, என் தாயின் கர்ப்பத்திலே எந்த சத்துவம் இருந்தது என்றால் பாவம், துர்குணம். ஆகவே தான் இந்த பாவமும் துர்குணமும் இருந்தபடியினாலே வளர 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 அதுவும் வளர்ந்து கடைசியில கனி தருகிற பிரயாயம் வரும்போது பாவத்தின் கனியாய், துர்குணத்தின் கனியாய் அது வளர்ந்து விட்டது. இதை தேவன் அங்கீகரிப்பாரா? உன்னதமான தேவன் விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். இதுக்கு ஒரு ரெமெடி செய்கிறார். என்னன்னா, நீ துர்குணத்திலே உருவாயிட்ட, நீ பாவத்திலே உன்னுடைய வேறானது இருந்து விட்டது. ஆனா இப்பொழுது நீ என்ன செய்யணும்னா, நல்ல குணங்கள் நற்கனி தரும்படியாய் உன்னை வெட்டி, அதிலிருந்து பாவ மரத்திலிருந்து, இதோ துர்குண மரத்திலிருந்து உன்னை வெட்டி எடுத்து
இதோ ஜீவ விருட்சத்திலே நான் உன்னை ஒட்ட வைக்கிறேன். அப்படி நான் ஒட்ட வச்ச என்ன ஆகும்? நம்முடைய பழைய சுவாபம், துர்குண சுவாபம், பொல்லாப்பின் சுவாபம் எல்லாம் நீங்கி இப்பொழுது இந்த ஒட்ட வைக்கப்பட்டதான அந்த பகுதி எதை இழுத்துக் கொள்ளுமா? அருமையானதை இழுத்துக் கொள்ளுமா, நீதி நிறைந்த காரியத்தை இழுத்துக் கொள்ளுமா, அன்பின் வார்த்தைகளை இழுத்துக் கொள்ளுமா. அப்பொழுது அந்த கிளைகளிலே புறப்படுகிறதான கனியும் கூட மேன்மை நிறைந்த கனியாய், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாய் புறப்பட்டுருமா. பாத்தீங்களா? இந்த செய்திய அநேக தரம் கேட்டாதான் இது புரியும். இதுக்குண்டான வசனத்தை நான் தரேன். ரோமர் 11:24 வாசித்து பாருங்கள். சுவாபத்தின்படி காட்டொலிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளை ஆகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? பாத்தீங்களா? அதிக நிச்சயம் அல்லவா? அவர்கள் எப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பார்கள்? வேதம் வாசித்து பாருங்கள். ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது. பாத்தீங்களா? ஞானம் வந்து விட்டது, அறிவு வந்து விட்டது, நல்ல நற்குணம் வந்துருச்சு. ஆனாலும் நீ பெருமை பாராட்டாதே. ஏனென்றால் நீ ஒட்ட வைக்கப்பட்டிருந்தான். நீ இப்படிப்பட்ட ஒரு மேன்மை நிறைந்த கனியை கொடுத்திருக்கிறாய். கசப்பான கனியை கொடுத்த ஒரு நாட்கள், முன்னதாக நாட்கள், பாவத்தின் கனியை கொடுத்த முன்னதான நாட்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாயே, தேவ சமூகத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாயே, ஆண்டவருடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கிறதான வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவனாய் நீ மாறினாயே. இப்பொழுது நீ நற்குணசாலி, இப்பொழுது நீ அருமையான மனிதன், இப்பொழுது நீ தேவ மனிதன், பாவ மனிதன் அல்ல. இப்பொழுது இந்த வேளையில பெருமை பாராட்டக்கூடாதான். ஏன்னா ஒட்ட வைக்கப்பட்ட இடத்துல அருமையான புறப்படுகிறதான ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? 12 மாதமும் 12 கனிகளை, 12 மாதமும் கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சமா, ஜீவனுக்கு எதுவா? அப்படின்னா வருஷம் முழுசா நம்ம கனிகளை, விதவிதமான கனிகள், விதவிதமான ஆச்சரியமான கனிகள் மாதந்தோறும் கொடுப்போமா. எவ்வளவு ஆசீர்வாதம்! அதை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தலின் விசேஷம் 22:2. Revelation 22:2. On each side of the river was the tree of life, which bears 12 times a year, once each month, and its leaves are for the healing of the nations. பாத்தீங்களா? எவ்வளவு அருமையான கனி! இதுதாங்க ஆச்சரியமான மரம். இன்னைக்கு ஆச்சரியமான மரம் எது? அதுதாங்க நீங்களும் நானும். கர்த்தருடைய தோட்டத்துல ஆச்சரியமான மரங்களா இருக்கும்போது இவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? இவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த நற்கிரியை? இவன் கெட்டவனா இருந்தானே, இவன் மோசமானவனா இருந்தானே, இவன் வாயில வரதெல்லாம் ரொம்ப அருவருப்பான வார்த்தை அல்லவா? இவன் நடக்க எல்லாம் பயங்கர மோசமானதா இருந்தது. இப்ப எப்படி வந்துச்சு? மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஆச்சரியமான மரமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் இருந்தால் உலகத்துக்கு நாங்க ஆச்சரியமானவர்கள். உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் பயன்படுகிறதான விருட்சங்கள், கனிதரும் மரங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உருவாக்கி விடுவார். ஆகவே நாம் ஒலிவ மரத்திலே, நல்ல ஜீவன் தருகிற மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவதற்கு ஏதுவாக கடந்து வருவோம். இந்த ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை பெற்று ஆச்சரியமான மரங்களாய் நாம் காணப்பட உன்னதமான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து இதோ துளிர்விட செய்வாராக. ஆமென்.
பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177